ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, தொடர்ச்சியாக லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? சுபத்துவம் மட்டும், அந்த கிரகத்தோட எதுவுமே சேராத நிலையில ஒரு வார்த்தையில பதில் இல்லை. ஜோதிடத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்தா தோற்றப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடக்கூடாது. ஆதிபத்திய காரகங்களை சேர்த்து சொல்லணும். அந்த அமைப்புல இப்ப கடைசி ரெண்டு, அதாவது கும்பம் மீனம், அதுக்கு தான் என்ன சொல்லலை. இப்ப கும்ப லக்கணத்துல சுக்கிரன் இருந்தால் சுபர் பார்வை மற்றும் பெற்றால் என்ன பலன்? ஆதிபத்தியம், அதாவது எதை தருவார் அப்படிங்கிற அமைப்புல காரகம், சுக்கிரனுடைய காரகம் உல்லாசம், மனைவி, இந்த மாதிரி வரும். வாகனங்கள், வீடு எல்லாமே குறிக்கும். ரெண்டையும் இணைத்து லக்னத்துல கும்ப லக்கணத்துல சுக்கிரன் இருந்தால் சுபர் பார்த்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக விளக்கிறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட எனது மேன்மைமிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக சுபத்துவ, பாவக சுபத்துவ, பாவகம்னா ராசி, இது ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சொல்றேன். கிரக சுபத்துவ, பாவக சுபத்துவ, செவ்வாய் சனி கொடூர கிரகங்கள், சனி முழுக்க பாவ கிரகம், செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும். அப்ப இந்த இதெல்லாம் கேது சேரும் பொழுது சூட்சுமம் வரும். நேற்று கூட ஒரு ஜாதகம் வந்தது, உச்ச செவ்வாயோடு கேது சேரும் பொழுது அது பார்க்குற இடங்கள் கடுமையெல்லாம் இல்லைன்னு ஜாதகரே சொன்னாங்க. நான் உறுதியா சொன்னேன், ஆமாம் அப்படின்னாங்க. பெண்ணின் குலத்தை பற்றியது, சூட்சுமவளு, இதையெல்லாம் உட்படுத்தி கல்வி, உயர்கல்வி அதன் தரம், திருமணம் அதன் தரம், வருமானம் அதனுடைய குவாலிட்டி தரம், தொழில் அதோட குவாலிட்டி. தொழிலை பார்க்கணும்னா எல்லா பாவங்களையும் துணை பாவங்களை சேர்த்து பார்க்கணும். கிரக சுபத்துவ பாவத்துவப்படி பாவகம் இப்படிலாம் இருக்குது. இதுலதான் ஜோதிட நுணுக்கமே இருக்கு. அதன்படி அதே மாதிரி திருமணத்தில் ரெண்டாம் திருமணம், வெளிநாடு அமைப்புகள், வெளிநாட்டுல சம்பாத்தியம் எவ்வளவு, தொடர்ச்சி அங்கே இருப்பாங்களா, இங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இங்க வருவாங்களா, எல்லாமே கிரக சுபத்துவ பாவத்துப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. குழந்தையின் தரம், ஒரு ஜாதகத்துல தந்தையை பற்றி சொல்லலாம், தாயை பற்றி சொல்லலாம், தாய் மாமனையும் குறிக்கும். மூத்த சகோதரத்துல குணத்தை சொல்லலாம், மூத்த தரத்தையும் சொல்லலாம், இளைய சகோதரத்தை சொல்லலாம். மூத்த சகோதரருக்கும் இளைய சகோதரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. மூத்த சகோதரர் 11 பாவம் 3 செவ்வாய், இளைய சகோதரம் 3 செவ்வாய், செவ்வாயின் வீடுகள், அது பாவக சுபத்துவம். இப்படிலாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. இந்த மாதிரியான வீடியோக்கள் இருக்கிறது, பாருங்கள். முதல்ல ஜோதிடத்தை உணருங்கள், பிறகு உங்களுடைய ஜாதகத்தை பலன்களை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சேர் செய்தீங்கனால் நீங்க மட்டுமில்ல, உங்க உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே ஜோதிடத்தை முதல்ல உணர்ந்து பிறகு ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை கேட்டுக்கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோட பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிரக விளக்கத்துக்கு சொல்லணும் கண்டிப்பா. இப்ப ஒரு தேதியை சொல்லி இப்ப அந்த விசேஷம் நடக்கும் சொல்றது காட்டிலும் என்ன தசாபுத்தி அமைப்புல கோச்சாரத்தோடு இணைத்து அது நடக்கும்னு சொன்னா தான் ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படும். ஜோதிடத்தில் மேல் சுத்தமா நம்பிக்கை இல்லாதவர்களை விட்டுருவோம். அரைக்குறையா நம்பிக்கை இருக்கிறவங்களை நம்ம தேர்த்தி விடலாம். அற்புதமான கலை ஜோதிடம். மனிதனுக்கு வாழ்வியல் முன்னேற்றத்தை அறிவுறுத்தக்கூடிய கலையாகும் இந்த ஜோதிட கலை. இப்ப வீடியோக்குள்ள போவோம். லக்கணத்தில் சுக்கிரன். முதல்ல சுக்கிரன் குரு பகவான் முழு சுபகிரகம், 2ஆம் நிலை சுபகிரகம் சுக்கிரன். ஜாதகத்தில் அவர்களோட மாறுபடக்கூடிய சுபத்துவ பாவத்தம் எப்படி இருக்குது. அதே மாதிரி இப்போ வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இல்ல, வளர்பிறை சந்திரன், புதன், இவங்க பூரா சுபக்கிரக லிஸ்ட்ல வருவாங்க. சனி முழுக்க பாவக்கிரக, செவ்வாய் நல்லவர் கெட்டவர். ராகு கேதுக்கள் யார்கிட்ட சேர்றாங்களோ அவருடைய பலனை பல மடங்கு விருத்தி செய்வார்கள். இதுதான் உண்மையான அமைப்பு. இப்ப 2ஆம் நிலை சுபக்கிரகமான சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தா என்ன பலன்? சுபத்தன்மையோடு வளர்க்கிறேன். கும்ப லக்கணம், லக்கணம் கும்ப லக்கணம், சனியோட லக்கணம், சிறு லக்கணம். சனியுடைய குணங்கள் கடுமையா இருக்கும். சனியுடைய குணங்கள் என்ன? தாழ்மனப்பான்மை, சந்தேகம், இந்த மாதிரி. நாளைக்கு, அதாவது ஒரு செயல்களை நாளைக்கு தள்ளி போடுதல், முக்கியமானது இன்னும் நிறைய இருக்கு. இந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கு, ஒளி இருக்கு லக்கணத்துக்கு அர்த்தம். சனி பகவானுடைய நிலையை வச்சு இவரை தீர்மானிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் விதிவிலக்கு இருக்கு பாருங்களேன். இப்ப சுக்கிரன் இருக்கிறத மட்டும் பேசும். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரே வீடியோல எல்லாத்தையும் போட்டா பார்க்குறவர், அதாவது நெடுநேரம் வீடியோ போகும், பார்க்குறவங்களும் போர் அடிக்கும். சிறிதா அதுதானே பேராகிராஃப் வச்சிருக்காங்க. கட்டுரைகள் எழுதினாலுமே பேராகிராஃப் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் சின்ன செய்தியா அப்படி போட்டோம்னா அடுத்தடுத்து பார்ப்பாங்க, உங்களுக்கு புரியும்.
லக்கணத்தில் தோற்ற பொலிவு இருக்கும், மனைவியை பிடிக்கும் சொல்லிடலாம். பொதுவாக காரகன் சுக்கிரன் உல்லாசத்தை பிடிக்கும், சந்தோஷமா இருக்க நினைப்பாரு. அது முடியுமாங்கிறது அவருடைய ஜாதகத்துடைய சட்ட பொறுத்து இருக்குது. 60 நடந்தால் அவர் நினைச்சது நினைக்க மட்டும் செய்வாரா, அதை அனுபவிப்பாரா, எவ்வளவோ நுணுக்கமானது ஜோதிடம். இப்ப இந்த சுக்கிரன் இருக்குது, மனைவியை பிடிக்கும் சொல்லிடலாம். சுக்கிரன் யாரு? 4 தாயாரை பிடிக்கும். வாகனத்தை பிடிக்கும்னு அறவரை தரக்கூடாது. வாகனத்தை ஓட்டுவதற்கு விருப்பப்படுவார். 1க்கு 2 வாகனம் வாங்குவார். அவருடைய சம்பாத்திய திறனுடைய அமைப்பை வைத்து திரும்ப திரும்ப பாருங்க, மகா நுணுக்கமாக தான் என்னுடைய குருநாதர் அருளால சொல்றேன். தாயாரை பிடிக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்கும், கல்வி பிடிக்கும். ஒருத்தர் வந்து படிக்க சொன்னா ஏனதாலும் போவாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. படிக்க பிடிக்கும், மேற்கொண்டு படிக்கக்கூடிய அமைப்பு. புதனுடைய அமைப்பை நம்ம பார்த்து சொல்லணும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் தான் பலமாயிட்டாரு. அந்த ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். கல்வியுடைய தரம் ஒவ்வொன்றையும் குவாலிட்டி இருக்கு, அதுதானே பார்க்கணும். சுபத்துவ பாவத்துவத்திலையும் குவாலிட்டி பார்க்கணும், அப்பதான் பலன் சொல்ல முடியும். 100 ரூபாய் கிடைக்குதா, 80 கிடைக்குதா, 50 கிடைக்குதான்னு வர்றவர் கேட்பாங்கல்ல. இப்போ எப்படி சொல்றது? சுபத்துவத்திலும் அளவுகள் பார்க்கணும். சரி, எனக்கு எவ்வளவு நாள் தடையாகும்? ஒரு காரியம் தடையாகுது, எவ்வளவு நாள் தடையாகும்னா சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளை வச்சு நம்ம சொல்லணும். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்கார், பிடிக்கும். குருவும் பார்க்கிறாருங்க. குரு இந்த இடத்துல யாரு? 2-11 கூடியவர். அப்ப இவர் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது தாயாரை பிடிக்கும், 9ஆம் தந்தையும் பிடிக்கும், பாக்கியங்களை அனுபவிக்க பிடிக்கும், இறை அனுபவங்கள் பிடிக்கும், இறைவனை பிடிக்கும். இப்படிதான் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் இவருக்கு அமையும். எத்தனையோ கூட பிறந்தவர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் சரியில்லாம இருக்கிறது இவருடைய செவ்வாய் நிலையை பார்க்கணும். ஒற்றுமைகள் இப்படிலாம் கனெக்டிவிட்டியா வரும். இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பாக்கியம். இப்போ குருவை பத்தி பேசல, குரு பகவான் மட்டும்தான் சுக்கிரனை பார்க்கிறாரு. சுக்கிரன் குருவை பார்க்கக்கூடாதுங்கிறதான பொது. இதெல்லாம் உணரணும். சுக்கிரன் குரு பார்த்தால் சுக்கிரனுடைய அந்த காரகங்களும் குருவுடைய காரகங்களும் மோதிக்கொள்ளும். இதுவா அதுவாங்கிறது, அதுல எது ஜெயிக்கிறது வேற நுணுக்கம். இப்ப நம்ம சொல்ல வந்து சுக்கிரன் நிலை. குரு பார்க்கிற 5ஆம் பார்வையா சத்தான மேற்கொண்டு நல்ல வலிமையானவர். அப்படியே 7ஆம் பாவத்தை பார்க்கறது பாருங்க. குரு பார்த்து சுக்கிரன் தான் 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்லவர். குரு இந்த அணி இல்லாட்டாலும் 2-11 தானே, துர்ஸ்தானங்கள் இல்ல. வருமானம், லாபம், மூத்த அணி, இப்படி எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகும். நீங்க ஒரு விஷயத்த பொதுமக்கள் கேட்க வந்தா அழகா பதில் சொல்லலாம், தடுமாற்றம் இல்லாமல் சொல்லலாம். சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் இப்ப குரு பகவான் சுக்கிரன் நேருக்கு நேர பார்க்கிறாரா, பாகை விலகி பார்க்கிறாருங்கிறது அளவுகள் இருக்குது. இப்ப அப்ப மனைவி 7ஆம் இடத்தை குரு பார்த்து சுக்கிரன் பார்க்கிற 2 சுபக்கிரகம் 7ஆம் இடத்துல மனைவி வாழ்க்கை துறை நல்லபடியா இருப்பாங்க. 50% தேர்ச்சி. 7ஆம் பாவத்தை வச்சு, 7ஆம் பாவத்தை அதிபதி சூரியனுடைய நிலையை வச்சு இதுல போடல, அதை வச்சு நம்ம சொல்லணும். இப்படிலாம் இருக்குதுங்க. 3 விஷயம். பாவகம், பாவகாதிபதி, காரகம். இதைத்தான் எல்லா விஷயத்துக்கும் பார்க்கணும். தந்தை, தாய், சகோதரம், மனைவி, மூத்த சகோதரம், இளைய சகோதரம், எல்லாத்துக்குமே பார்க்கணும். இதுலதான் பலன்கள் இருக்குது. இந்த அமைப்பை சொல்லிட்டேங்க. இப்ப ஒவ்வொரு பாவத்துக்கு 4க்கு 10ல இருக்காருங்க, 9க்கு 5ல இருக்காரு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை மறைவு ஸ்தானத்துல வந்து இருந்தா அது பிடிக்கும்னு ஒரு விஷயம். 8ஆம் அதிபதி 8க்கு மறைஞ்சு லக்னத்துல இருந்தாருன்னா அந்த 8ஆம் இடம் என்னன்னு பார்க்கணும். அது மறைவுபடுதான்னு பார்த்தா சுபத்துவம் வந்தா அந்த மறைவை கிழித்து கொண்டு அது வேலை செய்யும். இப்படிலாம் நுணுக்கங்கள் இருக்குதுங்க. இந்த அமைப்பை தெளிவா விளக்கியிருக்கேன். எந்த ஒரு விஷயமான ஜாதக பலன்கள் கிரக பாவக சுபத்துவத்தில் அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கு. நான் உணர்ந்திருக்கேன், அது மக்களுக்கு சொல்றேன், கலத்துறேன், தொழில் முறையா பார்க்கிறேன். பலன்கள் ஒரு தரம் பார்த்தாங்கன்னா உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் இதை அறிவார்கள். அடுத்தடுத்து என்ன தான் பார்ப்பாங்க. திருமண பொருத்தம் அதோடைய தரத்தோடு சொல்லுங்க. 10 பொருத்த அமைப்புக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. திருமணம் நல்லபடியாக அவர் வாழ்வாரன் பார்க்கறதுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கணும். சுருக்கமா சொல்றேன், 7ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவமும் முக்கியம். எப்படி சிந்தனை இருக்கு, ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நாள் போகணும்னா இன்னைக்கு சிந்தனை வளம் அவருக்கு எப்படி இருக்கு. சந்திரனுடைய நிலை, 5ஆம் அதிபதியுடைய நிலை, அது பூர்வ புண்ணியத்தை குறிக்கும், அவருடைய புத்தியையும் குறிக்கும். புதன் நல்லா இருக்கணும். இப்படிலாம் இருந்தால்தான் 100% வாழ்க்கை. அதுலேயும் சில குறைபாடுகள் வரத்தான் செய்யும். குறை இருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் அப்படிங்கிற அமைப்புல. அப்ப எந்த ஒரு பலன்களானாலும் இந்த இதில் தான் இருக்குங்க. இதை உணருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து மீன லக்கணத்துக்கு இறுதியா சுக்கிரன் லக்கணத்தில் வந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக விளக்குகிறேன். நன்றி, வணக்கம்.